வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். விஜய் தனி ஆளாக வெற்றி பெற்றிருப்பது தனக்கு மகிழ்ச்சி என தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தேர்தலில் தான் போட்டியிட்டு இருந்தால் 100% வெற்றி பெற்றிருப்பேன் என அறிவிப்பு. அமமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிரடி அறிவிப்பு. சென்னையில் உள்ள மதுபான கடைகள் இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும். சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. நீட் மறுதேர்வு எழுதும் மையங்களை இணையத்தில் மாற்றிக்கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. காங்கோவில் அதிவேகமாக பரவும் எபோலா வைரஸ். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மேற்கு மாவட்ட திமுக கட்சி அலுவலகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு கட்சி பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மும்மொழி கொள்கையை திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, இப்போதும் சரி தொடர்ந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்தார். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு தமிழக மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று கூறினார். மேலும் எந்தவிதமான மொழி திணிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை நிச்சயமாக தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் தனி ஆளாக வெற்றி பெற்றிருப்பது ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை அரசியலை தாண்டி நண்பர் என்ற முறையில் அவரை சந்தித்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விஜய் ரசிகர்கள் கெட்ட பெயர் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தான் அரசியலில் இல்லாத போது முதலமைச்சர் விஜய் மீது ஏன் பொறாமைப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய ரஜினிகாந்த், விஜய் தனி ஆளாக வெற்றி பெற்றிருப்பது ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் விஜய் வென்றது மகிழ்ச்சி என்றும் அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார். அமமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விசிக இடதுசாரி கட்சிகள் 6 மாத காலம் தாங்குவார்களா என தெரியவில்லை. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியிலிருந்து ரியல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறினார். அதிமுகவை ஊழல் கட்சி என கூறிய விஜய் தற்போது அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை அழிக்க நினைக்கும் விஜய்க்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருவது எந்த வகையில் நியாயம் என வினவினார். அமமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்று தெரிவித்தார். சென்னையில் உள்ள மதுபான கடைகள் இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் உள்ள மதுபான கடைகளின் நேர கட்டுப்பாடு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சென்னை காவல் ஆணையர் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதில் சென்னையில் உள்ள FL1 மதுபான கடைகள் இரவு 10 மணிக்குள்ளும், FL2 மற்றும் FL3 கடைகள் முறையே இரவு 10 மற்றும் 12 மணிக்குள்ளும் மூடப்பட வேண்டும். இதனை ரோந்து வாகனங்கள் மற்றும் பகுதி பொறுப்பு அதிகாரிகள் நேரில் கண்காணித்து புகைப்படங்களை காவல்துறை குழுவில் பதிவிட வேண்டும்.
அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் நேரத்தை தவிர வேறு எங்கும் விற்பனை செய்யக்கூடாது. சில்லறை விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படுகின்றது என்று கூறினார். மேலும் இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு எழுதும் மையங்களை இணையதளத்தில் மாற்றிக்கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிந்ததால் அத்தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்துள்ளது. தொடர்ந்து முறைகேடு செய்தவர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அன்றைய தினம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை தேர்வர்களின் வசதிக்காக தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்வதற்கான இணைய வசதியை ஏற்பாடு செய்துள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்வதற்கு எந்த கட்டணமும் இல்லை என்றும் கூறியுள்ளது. ஹால் டிக்கெட் தொடர்பான தகவல்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தேசிய தேர்வு முகமை இணைய முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. காங்கோ நாட்டின் இதூரி மாகாணத்தில் கடந்த சில வாரங்களாக பரவி வந்த எபோலா வைரஸ் நோய்க்கு 65 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து எபோலா வைரஸின் தீவிர பாதிப்பு ஏற்பட்டு 246 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் தற்போது மேலும் 15 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் காங்கோவில் எபோலா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்தது. தொற்று கண்டறியப்பட்டுள்ள நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்நாட்டு போர் நிலவி வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவ குழுவினர் சென்று தடுப்பூசி மற்றும் சிகிச்சைகளை வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. இதனால் எபோலா வைரஸின் தொற்று மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய முதலமைச்சரிடம் ஒரு திட்டம் உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அம்மா ஆட்சியில் இருந்தபோது ஆரம்ப காலத்தில் வெறும் 7 அமைச்சர்கள் மட்டுமே நியமித்ததாக தெரிவித்தார். அதன் பிறகு படிப்படியாகத்தான் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது என்று கூறினார். இதேபோல் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய முதலமைச்சரிடம் ஒரு திட்டம் உள்ளதாகவும் இதுகுறித்து அவரே முடிவெடுப்பார் என்றும் தெரிவித்தார். நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட அவ்வை சண்முகம் சாலை பகுதிகளில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைகளை அடுத்த 1 மாதத்திற்குள் சரி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்த 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் அதிமுக விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இரு தரப்பினரும் மனு அளித்துள்ள நிலையில் அவை அனைத்தும் ஆய்வில் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தளபதி அவர்களின் நல்லாசியோடு 1000 விளக்கு தொகுதியில் என் பணிகளை நான் இப்போது துவங்கி இருக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு
நான் என் நன்றியை, என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூரில் விளையும் மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தனது வெற்றிக்காக உழைத்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தன்னை வெற்றி பெற செய்த பெரம்பலூர் பொதுமக்கள், நண்பர்கள், வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு கண்டிப்பாக அடிப்படை வசதிகளான குடிநீர், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளையும் மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறினார். இதெல்லாமே நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதே மாதிரி பல ஆண்டுகளாக கிடப்பில போடப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. அதை கண்டிப்பா விரைவுபடுத்த கண்டிப்பா உத்தரவாதம் கொடுப்போம். அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி இதெல்லாம் நம்மளோட பகுதியில் கிடையாது. கண்டிப்பா இதை கொண்டு வருவதற்கு நாங்க 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலைய பகுதிக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த நோயாளிகள் தங்களின் குறைகளை அவரிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து அவர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் உடனடியாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒன்றிய அரசு ஆனைமங்கலம் செப்பேடுகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆனைமங்கலம் செப்பேட்டை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி பதிவிட்டுள்ளார். அதில் நெதர்லாந்தில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். இந்த அரிய செப்பேடுகள் தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் மகா உன்னதத்தை பதிவு செய்த நிரந்தர சான்றுகள் என்று கூறினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செப்பேடுகளை கொண்டுவர அவர் செய்த அனைத்து முயற்சிகளும் தற்போது பலனளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசு இச்செப்பேடுகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இது குறிப்பாக சம்பளம் வாங்குபவர்களையும் நடுத்தர வர்க்கத்தினரையும் கடுமையாக பாதிக்கும் என்று கூறினார். எந்த ஒரு சுமை ஏற்பட்டாலும் அந்த சுமையை மத்திய அரசுதான் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக பல மாதங்களாக தயாராகி வந்த 22 லட்சம் மாணவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாக கூறினார். எனவே இதற்கு காரணமான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் செய்யவில்லை என தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு துணைத் தலைவர் சாமுவேல் ஜெபராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எர்ணாவூரில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு துணைத் தலைவர் சாமுவேல் ஜெபராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு நிலைநாட்டப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தனது நன்றியை தெரிவித்தார். கடந்த அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். சிறுபான்மை மக்களின் வளர்ச்சி குறித்து தமிழக முதல்வரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்க இந்தியா லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் சிஃபி பேராயம், தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி செய்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் முழு ஆதரவையும் சிஃபி பேராயம் மூலமாக நாங்கள் தர காத்திருக்கிறோம். கடந்த ஒரு 3 வருஷமாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் சேவையாற்றிருக்கேன், மக்கள் சேவையாற்றிருக்கேன். நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். பெரும்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு நியாய விலை கடையில் பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை
மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் ஜெயஸ்ரீ, துணை பதிவாளர்கள் பாலாஜி, மங்களதாஸ், கண்காணிப்பாளர் மேகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 70% அளவிற்கு தூர்வாரும் பணிகள் முடிவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு நீர் மேலாண்மையை பராமரிப்பதற்காக 3,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 7 JCB வாகனங்களை வழங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பெரிய கோவில் பின்புறம் உள்ள அகழியை JCB வாகனங்களை கொண்டு தூய்மைப்படுத்தி தூர்வாரும் பணி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 70% அளவிற்கு தூர்வாரும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் போது கடைமடை வரை தண்ணீர் செல்வது உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 307 தனியார் பள்ளி பேருந்துகளை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைக்கேட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் 307 தனியார் பள்ளி பேருந்துகளை காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷிக் அலி, வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராஜ் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் சிவராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வில் போக்குவரத்து துறை, பள்ளிக்கல்வித்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி அருகே தென் தாமரைக்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 47 வருடங்களுக்கு பிறகு சந்தித்த மாணவர்கள் சேர்ந்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் பின்னர் ஆசிரியர்களை விழாவிற்கு வரவழைத்து மாலை அணிவித்து சிறப்பு பரிசு வழங்கி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சங்கமித்து தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் குளத்திற்கு தண்ணீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி ஊர் மக்கள் கோவில் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் தெப்பக்குளத்திற்கு பேச்சுப்பாறை அணையிலிருந்து மாதவபுரம் குமரிசெல் குளத்திலிருந்து பாபநாசம் கால்வாய் வழியாக தண்ணீர் நிரப்பப்படும். ஆனால் சமீப காலமாக தண்ணீர் செல்லும் பாபநாச கால்வாய்களில் கழிவு நீர் கலப்பதோடு கால்வாய்கள் மேலாக தற்காலிக மீன் கடைகள் அமைத்து கால்வாய் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் ஊர் மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிணற்றிலிருந்து சாலை மார்க்கமாக தண்ணீர் குழாய் அமைத்து கோவில் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வர முயற்சித்தனர். இதனை அறிந்து அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் குழாய் அமைக்கும் பணி நடைபெறுவதாக கூறி பணியை நிறுத்தினர். இதன் காரணமாக கோவில் முன்பு நீர்ப்பாசனத்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறை கண்டித்து ஊர் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திருவிழா தொடங்க இருக்கும் நிலையில் அரசு அதிகாரிகள் விரைந்து கோவில் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வரவழைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். செங்கம் அருகே மின்கம்பங்களை ஏற்றி சென்ற டிராக்டர் 6 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 கூலி தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்து உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து புதிய மின்கம்பங்களை நடுவதற்காக 8 மின்கம்பங்களை டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு தொழிலாளர்கள் சென்றனர். அப்போது பக்கிரிபாளையத்தில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் அருகில் இருந்த 6 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் டிராக்டரில் மின்கம்பங்களின் மீது அமர்ந்து பயணம் செய்த கூலி தொழிலாளர்களான தோக்கவாடியை சேர்ந்த அசோக், திருப்பதி, செங்கம்பேட்டையை சேர்ந்த பிரகாஷ் ஆகிய மூவரும் மின்கம்பங்களுக்கு இடையே சிக்கி படுகாயமடைந்தனர். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து தொழிலாளர்கள் மீது கிடந்த மின்கம்பங்களை அகற்றி அவர்களை பத்திரமாக மீட்டனர். இதன் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மூவரையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்த இருவர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதைத் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு உரிய விபத்து காப்பீடு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கும்பகோணம் அருகே உரிமம் இன்றி வெடிபொருள் தயாரித்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மணப்படுகை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாட்டு வெடிபொருள் தயாரிக்கும் கடையில் வெடி வெடித்ததில் 2 கட்டிடங்கள் தரைமட்டமானது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த கும்பகோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கராமன், சுவாமிமலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் வெடிபொருள் தயாரிக்கும் கடையை சோதனை செய்தனர். அப்போது அந்த வெடிக்கடையில் எந்தவித அரசு உரிமம் இல்லாமல் ரகசியமாக வெடி தயாரித்து வருவது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வெடி தயாரித்த வீட்டில் 1 கிலோ அளவிற்கு வெடிமருந்தும் காலி பிளாஸ்டிக் டப்பாக்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வெடி தயாரிக்கும் வீட்டை சீல் வைத்தனர். இதையடுத்து அனுமதியின்றி வெடி தயாரித்த அருள் டேவிட், அருள் செல்வன், மணிகண்டன், சசிமேரி ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மாடம்பாக்கம் அருகே உடல்நலக் குறைவு காரணமாக மனமுடைந்த ரமேஷ் வீட்டில் உள்ள அறையில் தூக்கிட்டு தனது உயிரை தானே மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கத்தை சேர்ந்த ரமேஷ் தனது மனைவி மஞ்சு, மகன் பிரணேஷ், மகள் தீக்ஷிகா ஆகியோருடன் வசித்து வந்தார். அவர் மதுபோதையில் வீட்டில் உள்ள அறையில் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த மணிமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த ரமேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது ரமேஷின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடந்தாங்கலில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிகள் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேடந்தாங்கல் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனை சுவாமிகளுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியை ஆலய தர்மகர்த்தா குமார் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து செய்திருந்தனர். கோவையில் தேர்வு செய்யப்பட்ட 6 செவிலியர்களுக்கு சர்வதேச டெய்சி விருதுகள் வழங்கப்பட்டன. கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டெய்சி விருதுகள் வழங்கும் விழா மருத்துவமனையின் தலைவர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் பதிவாளர் சங்கர் சண்முகம் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட 6 செவிலியர்களுக்கு டெய்சி விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் விருது பெறும் செவிலியர்களுக்கு முன்னதாக வெண்மை மலர் கிரீடம் சூட்டப்பட்டது. தொடர்ந்து ஜிம்பாப்வே நாட்டு கலைஞர்களின் கையால் வடிவமைக்கப்பட்ட ஒரே கல்லாலான சிற்பம், பேட்ச் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அரசு உத்தரவை மீறி 10 மணிக்கு மேல் கடைகள் திறந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் உள்ள மதுபான கடையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இரவு நேரில் சென்று திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது மதுபான கடை அரசு உத்தரவுப்படி சரியாக 10 மணிக்கு மூடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் இரவு 10 மணிக்கு கண்டிப்பாக மூடப்பட வேண்டும். தங்கள் எல்லைக்கு உட்பட்ட மதுபான கடைகள் சரியாக இரவு 10 மணிக்கு மூடப்படுகிறதா என்பதை தினமும் நேரில் சென்று கண்காணிக்க வேண்டும் என்று காவல் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் அரசு உத்தரவை மீறி 10 மணிக்கு மேல் கடைகள் திறந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் கோகோ காப்பை வீழ்த்தி எலினா ஸ்விடோலினா சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளார். ரோம் நகரில் இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காப் உக்ரைனின் எலினா ஸ்விடோலினாவுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஸ்விடோலினா 2-1 என்ற செட் கணக்கில் கோகோ காப்பை வீழ்த்தி வெற்றி பெற்றார்.
இதன் மூலம் ஸ்விடோலினா சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 61வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன. இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 61வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் 37 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 19 முறை பெங்களூரு அணியும் 18 முறை பஞ்சாப் அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. பள்ளிக்கரணை அருகே 1 கிலோ கஞ்சாவை வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் 1 கிலோ 600 கிராம் எடை கொண்ட கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம், சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் பாலசுப்ரமணியம் காவல்துறையினரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய குற்றவாளி என்பதும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு மும்மொழிக் கொள்கையை எதிர்க்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். விஜய் தனி ஆளாக வெற்றி பெற்றிருப்பது தனக்கு மகிழ்ச்சி என தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தேர்தலில் தான் போட்டியிட்டு இருந்தால் 100% வெற்றி பெற்றிருப்பேன் என அறிவிப்பு. அமமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் CBI விசாரணை கோருவோம். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அதிரடி அறிவிப்பு. சென்னையில் உள்ள மதுபான கடைகள் இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும். சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. நீட் மறுதேர்வு எழுதும் மையங்களை இணையத்தில் மாற்றிக்கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. காங்கோவில் அதிவேகமாக பரவும் எபோலா வைரஸ். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.